சிறுபான்மையுடைய மக்கள் வாக்கு டிஎம்கேக்கு தான், அது நம்ம மறுக்கிறதுல. ஆனால் சிறுபான்மை மக்கள் வாக்கு இப்போ வேற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த வேற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நம்மை இந்த கட்சிகள் பயன்படுத்தி கொண்டன, நமக்கு எதுவும் செய்யவில்லை அப்படின்னு அவங்களுக்கு. இப்போ சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இந்த கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. ஓகே, 370 தடுக்க முடிஞ்சதா? இல்லை. சிஏஏ தடுக்க முடிஞ்சதா? இல்லை. ராமர் கோயிலை தடுக்க முடிஞ்சதா? இல்லை. பொது சிவில் சட்டத்தை தடுக்க முடியுமா? முடியாது. அப்போ இவர்கள் போய் ஓட்டு வர போட்டு இருக்காங்க. அது வேறு தனி எண்ணெயில் திருத்தம் போட்டு அப்புறம் அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவித்து அது நாங்கள் எதுக்காக போட்டோம் சொல்லி இதெல்லாம் போட்டு வந்தாங்க. நம்ம அது நரேந்திர மோடி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திருத்தத்துக்கு, பாஜக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திருத்தத்துக்கு ஆதரவாக திமுக வாக்களிச்சதுங்கிற வரலாறு. ஆதரவு ஓட்டே பார்க்கணும். ஸோ அது மாதிரிலாம் அப்சன் பண்ணியிருக்கலாம், நீங்கள் சொன்னது போல பண்ணாமல். அது மாதிரி நிறைய நேரத்தில் பார்க்குறோம். அப்போ தெளிவான தெரியும் சிறுபான்மை மக்கள் நினைக்கிறாங்க 370 தடுக்கல, எண்ணெய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க, என்ஆர்சி தடுக்க முடியாது, ட்ரிபிள் தலாக் தடுக்க முடியல, பாபர் மசூதி தடுக்க முடியல, எதையுமே தடுக்க முடியல. அப்போ இவர்கள் சொல்கிறார்கள் நமக்கு ஆதரவாக இல்லைங்கிற ஒரு கவலை அவர்களுக்கு வந்தது. முதல்ல சொன்ன போல வேற வாய்ப்பு இல்லாமல் அங்கே இருந்தாங்க. இப்போ அவர்களுக்கு வேற வாய்ப்பு கிடைச்சோன்னே we can explore நினைக்கிறாங்க. அவர் திமுகவை எதிர்க்கிறதுக்கு இணையா பாஜக எதிர்க்கிறார். டே ஒன்லேருந்து எங்களுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு முதல்ல சொல்லிட்டு தான் அரசியல் எதிரி திமுகன்னு சொல்றார். எங்க எதை பத்தி பேசினாலும் ஒன்றிய அரசுங்கிற திட்டம் இல்லை. ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வாக்கு வங்கியை குறிவைக்கிறதோ அந்த வாக்கு வங்கியை ஓங்கி அழுத்துகிறார் திரு விஜய். அப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. அதனால